Hello students, welcome to Max Circa channel. 7th standard Samachir book term 3 Max exercise 1.2ல இருக்க சம்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. First question, add by using grid 0.51 plus 0.25. ஸோ இங்கே 2 டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கிரிட் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரிட் அப்படின்னு என்னன்னா பாக்ஸ் போட்டு, அதாவது கட்டம் போட்டு எழுதி ஆட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மெத்தடில் இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஸோ ஃபஸ்ட் நார்மலாக வந்து நீங்கள் டெசிமல் நம்பர்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம வந்து கிரிட்ல செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம இப்போ நார்மலாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 டெசிமல் நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். 0.51 0.25. ஸோ ஆட் பண்ணோம்னா 1 + 5 6, 5 + 2 7.0. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். பட் ஆனால் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள? கிரிட், அதாவது கட்டம் போட்டு எழுதி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டம் வந்து பாருங்க, நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி கட்டம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாக 100 கிரிட்ஸ் இருக்குது. 100 கட்டம் இருக்குது இதில். இந்த கட்டத்தில் வந்து ஏன் 100 எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0.51 கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்? 51/100ன்னு எழுதுவோமா? ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ டிவைடட் பை அவ்வளோ ஜீரோஸ் இல்லையா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 51/100ஆல் இதை டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் 0.25யும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் 25/100 நான் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்க போகிறேன். இப்போ 100ஆல் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 100க்கு எவ்வளோ ஸ்கொயர்ஸு, எவ்வளோ கிரிட் இருக்குன்னா 51. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்ம வரைஞ்சிருக்க இந்த கிரிட்ல வந்து இப்போ நம்ம 51 வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அகைன் 25 டிஃபரன்ஷியேட் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 51, ஏன்னா 51 இல்லையா? ஸோ ஒவ்வொரு கிரிட்லேயுமே வந்து 10 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த காலமில் 10 இருக்குது, இந்த காலமில் 10, இந்த காலமில் 10, காலம்ஸ் எல்லாம் 10, அகைன் ரோலாம் 10 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே 10 பாக்ஸ் இருக்குது, இதுலேயும் 10 பாக்ஸ் இருக்குது, இதுலேயும் 10 பாக்ஸில் இருக்குது, இதில் 10 பாக்ஸில் இருக்குது, அகைன் இதுலேயும் 10 பாக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ எவ்வளோ ஆச்சு டோட்டலாக? 5 10s are 50. 50 வரைக்கும், இது வரைக்கும் 50. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் வரைக்கும் 50. அகைன் 51ங்கும் போது இந்த பாக்ஸும் வந்து ஷேட் ஆகும். ஏன்னா அகைன் ஒன் மோர் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேட் பண்ணுறேன். ப்ரௌனில் வந்து நான் வந்து 51 நான் ஷேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா 0.51 இல்லையா? ஸோ 51, அப்போ 51 பாக்ஸ் வந்து நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 100க்கு இது வந்து 10 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கும்னா 10 10s are 100. ஸோ 100 பாக்ஸில் 51 பாக்ஸ் நான் இப்போ ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ ஷேட் பண்ண வேண்டியது இருக்குன்னா 25 நம்ம ஷேட் பண்ணோம்னா அகைன் எவ்வளோன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக எவ்வளோ பாக்ஸ் இருக்கோ அவ்வளோதான் இதோட நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம 25 ஷேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். இந்த ப்ரௌன் வந்து 51, அப் டு 51 வரைக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், கலரிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் வந்து 25க்கு. ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ வேணால் நம்ம ஷேடட் போர்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஷேட் பண்ண போர்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாக 76. பார்த்தீங்கன்னா இங்கே 51, அதுக்கப்புறம் 59, 51 கூட 9 ஆட் பண்ணால் 60, 70, இங்கே வந்து 6 இருக்குது பார்த்துங்க. 2 1 2 3 4 5 6 76 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இது ஆட் பண்ணுவோமா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 51 divided by 100 plus 25 divided by 100 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கிறதுனால எடுத்து எழுதிட்டு 51 plus 25. ஸோ ஆட் பண்ணோம்னா 76/100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டெசிமல்ஸில் தான் அவங்க கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டெசிமல்ஸில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் கீழே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.76 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஷேடட் போர்ஷனாக காமிக்கணும். ஸோ இப்போ கிரிட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அழகாக கிரிட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கொடுத்துருந்த டெசிமல் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிமைனிங் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். Second question, add the following by using place value grid. ஸோ இங்கேயும் அதே மாதிரி
2 டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 டெசிமல் 2 சப்டிவிஷன் சம்மாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக ஆட் பண்ணுறது நமக்கு தெரியும். ஆனால் இவங்க என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கிரிட்னா என்ன சொன்னேன், கட்டம் இல்லையா, கட்டம் போட்டு எழுதுறது தான் கிரிட்டு. அதில் வந்து ப்ளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூவில் எழுதுகிற மாதிரி எழுதணும். நமக்கு ஆல்ரெடி ப்ளேஸ் வேல்யூ எழுத தெரியும் இல்லையா. இதுதான் வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஹோல் நம்பர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் டெசிமல் நம்பர். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஒன்ஸ், டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை 10ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது 10th, இது 100th அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்படி ப்ளேஸ் வேல்யூ எழுதிக்கிட்டோன்னா அப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ பாக்ஸ் போடணும், 4 பாக்ஸஸ் போடணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 100 இருக்குது, இங்கே 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஆட் பண்ணுறக்கும் எழுதுறக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளேஸ் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ நம்ம கிரிட் வந்து ப்ளேஸ் வேல்யூ கிரிட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் ஒனில் ஃபஸ்ட் சம் இல்லையா. அப்போது 25.8 + 18.53. ஸோ 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபஸ்ட் காலமில் பெருசாக எழுதிக்கலாம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து டெசிமல் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் நம்பர் நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 25.8 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 18.53 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது, 2 நம்பர்ஸ் தான். ஸோ ஒன்ஸ், டென்ஸு. ஸோ இப்போ 4 நம்பர்ஸை 2 பிரிச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒன்ஸு, அப்புறம் இங்கே டென்ஸு, அப்போ இங்கே 10th. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டென்த்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டிஹெச்எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்க நம்பர் என்னன்னு சொல்லுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா 10th தான். இங்கே 10th மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 100ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 100ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே இது ஒன்ஸு, இது டென்ஸு, அகெயின் ஹோல் நம்பர் ஒன்ஸு, டென்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம் ப்ளேஸ் வேல்யூ மேலே அந்த நம்பருக்கு மேலே எழுதிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கிரிட் யூஸ் பண்ணுறக்கு. ஸோ 10th எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 100th. ஓகேவா. இப்போ ஒன்ஸில் என்ன நம்பர் இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள். இங்கே ஒன்ஸில் 5 இருக்குது, டென்ஸில் 2 இருக்குது, அப்புறம் டென்ஸில் 8 இருக்குது, 100ஸில் எதுவும் இல்லை. ஸோ 0. ஓகேவா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 0. நெக்ஸ்ட்டு அகெயின் ஒன்ஸில் 8 இருக்குது. அந்தந்த நம்பருக்கு நேராக அந்தந்த ப்ளேஸ் வேல்யூக்கு நேராக அந்த நம்பர்ஸ் எழுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு டென்ஸில் 1 இருக்குது, டென்ஸில் 5 இருக்குது, அகெயின் 3 இருக்குது. அப்படியே ஆட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு நார்மல் டெசிமல் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 0 + 3 3, 8 + 3 8 + 5 13. ஸோ 3, ரிமைண்டர் 1. 5 + 8 13, 13 + 1 14, 4, remainder 1, again 1 + 2 3, 3 + 1 4, 44.33. So as well as நம்ம இப்படியே இங்கிருந்து ஆட் பண்ணிட்டு போகணும். 0 + 3 3, again 8 + 5 13, 3, remainder 1, again 8 + 5 13, 13 + 1 14, so 4, remainder 1, again இங்கே ஆட் பண்ணால் 44. ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிடைச்ச ஆன்சரும் பாருங்கள், ஒன்ஸு, டென்ஸு, அதுக்கப்புறம் டென்ஸு, 100ஸு நமக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் ப்ளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். புரியுதுங்களா. எப்படி ஈஸியாக இருக்கா உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஹையஸ்ட்டு நம்பர் டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. அப்போது இங்கே 4 டேப்லர் காலம். ஸோ நார்மலாக கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு டேப்லர் காலம். அதை போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நேராக ப்ளேஸ் வேல்யூ எழுதி அந்தந்த நம்பரை அவங்களுக்கு நேராக எழுதிட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். புரியுதுங்களா. நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 17.4 + 23.435 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, டென்ஸு. ஸோ டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம், 10th, 100th, 1000th அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இங்கே வந்து வெறும் 10th மட்டும்தான் இருக்குது. இங்கே ஒன்ஸு, டென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கா என்ன எழுதுவோம், டெசிமல் நம்பர். ஸோ என்ன டெசிமல் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா 17.4ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 23.435ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸு, டென்ஸ் தான். ஸோ அப்போது இங்கே ஒன்ஸு, இங்கே டென்ஸு. நெக்ஸ்ட்டு டெசிமல் நம்பர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th, 100th, அப்புறம் இங்கே 1000ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ளேஸ் வேல்யூ நம்பர்ஸை அவங்கவுங்க ப்ளேஸ்க்கு நேராக எழுதினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனில் வந்து 17 இல்லையா. அப்போ 7 1,
நெக்ஸ்ட்டு டென்ஸில் 4 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பரில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, அப்புறம் டென்ஸ் பிளேஸில் 4, 100 பிளேஸில் 3, அகெயின் தௌசண்ட்ஸ் பிளேஸில் 5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4க்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லையா ஃபஸ்ட் ஒன்ல. அப்போ இங்கே 0 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 0 0 ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். 0 + 5 5, 0 + 3 3, 4 + 4 8, 7 + 3 10, 0 ரிமைண்டர் 1, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ 40.835 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து ஆட் பண்ணலாமா? 0 + 5 5, அகெயின் 0 + 3 3, 4 + 4 8, 7 + 3 10, 0 ரிமைண்டர் 1, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ ஆன்சர் இஸ் 40.835 தான் இதோட ஆன்சர். இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி எப்படி 2 டெசிமல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். Third question, find the value of 0.46 minus 0.13 by grid model. ஸோ இங்கே வெறும் grid தான் சொல்லியிருக்காங்க. place value gridன்னு கொடுத்தா மட்டும்தான் place value tabular column யூஸ் பண்ணணும். grid மட்டும் கொடுத்துருந்தா நம்ம குட்டி குட்டி கட்டம் போட்டு இந்த கொடுத்துருக்க இப்போ டெசிமல் நம்பர்ஸை 100 கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதே மாதிரி 100 ஸ்கொயர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 0. இது வந்து தேர்ட் கொஷின் இல்லையா? 0.46 மைனஸ் 0.13 சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணால் ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம டெசிமல் நமக்கு மைனஸ் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 3 மைனஸ் பண்ணால் 3, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3.0. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. இப்போ நம்ம டெசிமல்ஸில் கொடுத்ததை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி அதை 100 கன்வெர்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.46 இல்லையா? ஸோ இந்த 0.46 பார்த்தீங்கன்னா 0.46 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 46/100 எழுதிக்கலாமா? அப்போ 46 ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து ஷேடட் போர்ஷனாக வச்சுட்டு அப்புறம் 0.13 நம்ம எப்படி எழுதுவோம்? 13/100 அப்படின்னு எழுதுவோம். அப்போ 13 வந்து அதில் வேண்டாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர். அதாவது நமக்கு ஆன்சர் தெரியும். இப்போது அதாவது டெசிமலில் நம்ம சப்ராக்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் கிரிட்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிக் நம்பர் எது? 46 46 பாக்ஸை வந்து நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10. ஸோ 40 + 6 6ங்கும்போது எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ அப் டு இந்த பாக்ஸ் வரைக்கும் நீங்கள் இப்போ ஷேட் பண்ண போகிறீங்க. இந்த போர்ஷன் வரைக்கும் இப்போ நீங்கள் ஷேட் பண்ணணும். புரியுதுங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணிட்டோம்னா நமக்கு 46 போர்ஷன் வந்து நம்ம ஷேட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம்? 13 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ எப்படி ஷேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ 46 போர்ஷன்ஸை வந்து நான் ஷேட் பண்ணிட்டேன். அதில் வந்து நீங்கள் என்னென்னா எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 13 மைனஸ் பண்ணணும். ஸோ 13ங்கும்போது பாருங்கள் இதெல்லாமே மைனஸ் க்ராஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போது இதில் வந்து ஒரு காலமில் வந்து டோட்டலாக 10 கிரிட் இருக்குது. அந்த 10 கிரிட்டு கிராஸ் பண்ணிட்டேன். 11 12 13 ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் நான் டிக் பண்ண போகிறேன். அதுதான் வந்து நமக்கு மைனஸ் பண்ணி கிடக்கிற ஆன்சர். ஸோ டோட்டலாக 46 பாக்ஸ் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். க்ராஸ் பண்ண 13 நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ரிமைனிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. பார்த்தீங்களா? இப்போ ரிமைனிங் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 46 / 100 and 13 / 100. ஸோ 46 / 100 minus 13 / 100 இல்லையா? எனக்கு பிளேஸ் இல்லைங்கிறதுனால நான் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிளேஸ் இருந்ததுன்னா நல்லா ஈஸியாகவே நீங்கள் செய்து பார்க்கலாம். நான் இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள். சாரி, 46 / 100 minus 13 / 100. ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால சேமாக இருக்கிறதுனால ஒரு டினாமினேட்டர் எழுதிட்டு 46 minus 13. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 33 / 100 கிடைக்கும். கீழே 2 zeros இருக்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.33 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்க வரும். புரியுதுங்களா? இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. வெரி வெரி ஈஸி. என்ன கிரிட்டுங்கிறதுனால நம்ம வந்து
பாக்ஸ் ட்ரா பண்ணி ஷேடட் போர்ஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேண்டாங்கிறத க்ராஸ் பண்ணுங்கள், வேணுங்கிறத டிக் பண்ணுங்கள். டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துட்டு மைனஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? வெரி ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின், சப்ராக்ட் த ஃபாலோவிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6.567 ஃப்ரம் 9.231, அதாவது 9.231ங்கிற நம்பரில் இருந்து நம்ம 6.567 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம 9.231 தான் நம்ம மேலே எழுதணும், கீழே தான் வந்து 6.567 எழுதணும். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் வேல்யூவில் இங்கே ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஹோல் நம்பரில் வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. டெசிமல் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட். ஸோ தௌசண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிளேஸ் வேல்யூ கிரிட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பிளேஸ் வேல்யூ கிரிட் ஃபஸ்ட் ஒனுக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட்டு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பர்னு எழுதிக்கோங்க. அப்புறம் வெறும் ஒன்ஸ் பிளேஸில் ஹோல் நம்பரில் வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒன்ஸு. அதுக்கப்புறம் டெசிமல் நம்பரில் டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் தௌசண்ட். இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸில் நம்ம எந்த நம்பர்லேருந்து நம்ம டெசிமல் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம்? 9.231. ஸோ 9.231 இருந்து 6.567 அப்படிங்கிற நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது, டென்ஸில் 2 இருக்குது, ஹண்ட்ரட்ஸில் 3 இருக்குது, தௌசண்டில் 1 இருக்குது. அகெயின் ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, தௌசண்ட்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்க நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? 1ல் 7 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ போரோ வாங்கினோம்னா இங்கே 2, இங்கே 11. 11ல் 7 மைனஸ் பண்ணோம்னா 4. 2ல் 6 மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடியாது. அகைன் நம்ம பாரோ வாங்கினோம்னா இங்கே 1, இங்கே 12. 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6. அகைன் 1ல் 5 மைனஸ் பண்ண முடியுமா? மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அகைன் நம்ம பாரோ வாங்கினோம்னா இங்கே 8, இங்கே 11. 11ல் 5 மைனஸ் பண்ணால் 6. 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 2.664 தான் இதோட ஆன்சர். ஸோ அகைன் நம்ம இங்கே பாரோ சப்ராக்ட் பண்ணலாம். 1ல் 7 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா இங்கே 2, இங்கே 11. 11ல் 7 மைனஸ் பண்ணால் 4. 2ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா இங்கே 1, இங்கே 12. ஸோ 12ல் 6 மைனஸ் பண்ணோம்னா 6. 1ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. அகைன் நம்ம பாரோ வாங்கினோம்னா இங்கே 8ன்னு இங்கே 11. 11ல் 5 மைனஸ் பண்ணால் 6. அகெயின் 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2. ஸோ இதுதான் இந்த ஃபோர்த் ஒனில் ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 2.664 தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர். ஸோ சப்ராக்ட் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக நம்ம எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம்? 9.231லேருந்து 6.567 சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 2.664 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒனில் செகண்ட் ஒன் 3.235 ஃப்ரம் 7. 7ல் இருந்து 3.235 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டெசிமல் நம்பர். ஸோ நம்ம 7லேருந்து சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 7 நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் என்னது? எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம்? 3.235. 7க்கு அப்புறம் எந்த நம்பர் இல்லைன்னா மேலே வந்து நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 0 போட்டுக்கிட்டிங்கன்னா சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸில் ஒன்ஸ் ஒரே நம்பர் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸில் இங்கே 7 எழுதிக்கோங்க. 7 தானே இங்கே ஒன்ஸில் இருக்குது, 7. அதுக்கப்புறம் டென்ஸ் கிடையாது, டென்ஸில் 0, ஹண்ட்ரட்லேயும் 0 அண்ட் தௌசண்ட்லேயும் நமக்கு 0. ஸோ அப்போது இங்கே 3, 2, 3, 5 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். 0ல் 5 மைனஸ் பண்ணாமல் முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா இங்கே 7 கிட்ட, இங்கே எல்லாமே 0. ஸோ 7 கிட்டேருந்து பாரோ வாங்கினா இங்கே 6, இங்கே 10. அகைன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இங்கே 9, இங்கே 10. அகைன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இங்கே 9லேருந்து 1 கொடுத்து இங்கே 10. ஸோ 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5, 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6, 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7, 6ல் 3 மைனஸ் பண்ணால் 3. ஸோ 3.765 தான் இதோட ஆன்சர். ஆஸ் வெல் அஸ் 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் இதே மாதிரி பாரோ வாங்கினோம்னா இங்கே இருந்தால் பாரோ வாங்கணும். இங்கே கட் பண்ணால் இங்கே 9 ஆகிடும். இங்கே 1 கொடுத்தா இங்கே 9 ஆகிடும். அகெயின் இங்கே 1 கொடுத்தா இங்கே 10. ஸோ 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5, 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6, 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7, 6ல் 3 மைனஸ் பண்ணால் 3.
ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3.765. அதாவது 7.00 இருந்து 3.235 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 567 அதுக்கப்புறம் 3 அப்படிங்கிற ஆன்சர். ஸோ 3.765 தான் ஃபோர்த் ஒனில் செகண்ட் ஒன்னோட ஆன்சர். புரியுதுங்களா? இது ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். Fifth question, simplify 23.5 minus 27.89 plus 35.4 minus 17 point மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23.5. ஸோ இது என்ன சைனில் இருக்குது? ப்ளஸ் சைனில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் சைன், அகைன் 35.4 இதுவும் ப்ளஸ் சைன். ஸோ சேம் சைட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியது. வெரி ஈஸி சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸில் வந்து 23.5 அண்ட் ப்ளஸில் 35.4 இருக்குது. பாருங்கள், இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 23.5 ப்ளஸ் 35.4 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ சேம் சைன் இல்லையா? ஆட் பண்ணால் 5 + 4 9 3 + 5 8 2 + 3 5. ஸோ நமக்கு ப்ளஸில் என்ன ஆன்சர் கிடைக்குது? ப்ளஸ் 58.9. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் இவங்க 2 பேர் இருக்காங்க பாருங்கள். மைனஸ் 27.89 அண்ட் மைனஸ் 17 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த நம்பர் இல்லைன்னா நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 9 + 0 9 8 + 0 8 + 7 + 7 14 4 ரிமைண்டர் 1. ஸோ 2 + 1 3 3 + 1 4 சைன் வந்து மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 58.9 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, மைனஸ் 44.89 கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ பிக் நம்பரான 58.9லேருந்து ஸ்மால் நம்பரான 44.89 நம்ம இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா சைன் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 9 பக்கத்தில் எந்த நம்பர் இல்லைங்கனால 0 போட்டிருக்கேன். 0ல் 9 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னு இங்கே 8 இங்கே 10. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1, 8ல் 8 மைனஸ் பண்ணால் 0, 8ல் 4 மைனஸ் பண்ணோம்னா 4, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1. ஸோ பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி 14.01 தான் இதோட ஆன்சர். இது 5th கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்க்கலாம். 6th question, Sulaiman bought 3.350 kg of potato, 2.250 kg of tomato and some onions. If the weight of the total items are 10.250 kg, then find the weight of the onions. ஸோ அவங்க பொட்டேட்டோட வெயிட் கொடுத்துட்டாங்க, டொமேட்டோவோட வெயிட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அண்ட் சம் ஆனியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனியனோட வெயிட்டை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த ஆனியன். ஸோ ஆனால் டோட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? டோட்டலாக எல்லாமே சேர்த்து 3 சேர்த்து, அதாவது பொட்டேட்டோ டொமேட்டோ ஆனியன் கொடுத்துருக்காங்க. அது 3 சேர்த்து வெயிட் கொடுத்துட்டாங்க, டோட்டல் வெயிட் கொடுத்துட்டாங்க. பொட்டேட்டோவோட செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, டொமேட்டோவோட செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இந்த சம் சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ங்கிறதுனால நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கொடுத்துருந்த டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து பொட்டேட்டோ டொமேட்டோ ஆனியன். ஸோ அதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் ஆஃப் த டோட்டல் ஐட்டமோட வெயிட் வந்து 10.250 கிலோகிராம். அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ 3.350 kg ப்ளஸ் வெயிட் ஆஃப் டொமேட்டோ 2.250 kg ப்ளஸ் வெயிட் ஆஃப் ஆனியன் நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10.250 kg அது டோட்டல் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணுங்கள். 3.350 ப்ளஸ் 2.250 அதாவது பொட்டேட்டோவையும் டொமேட்டோவையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 0 + 0 0, 5 + 5 10 0, ரிமைண்டர் 1, 3 + 2 5, 5 + 1 6 3 + 2 5, அதாவது 5.600 kg நமக்கு கிடைக்கிது. இவங்க 2 பேரும் சேர்த்து ப்ளஸ் எக்ஸ் நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு எக்ஸ் வேணும் இல்லையா? அதாவது எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா லெட்டஸ் டேக் எக்ஸ் ஆனியன். இப்போ அந்த ஆனியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸை இங்கேயே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஈக்குவலுக்கு இந்த சைடு 10.250 kg டோட்டல் வெயிட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் 5.600 kg வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 5.600 kg. ஸோ இப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணலாமா? இப்போது 10.250 kgயில் இருந்து 5.600 kgயை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா
நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸுங்கிறது என்னென்னா ஆனியன். ஓகேவா? சப்போஸ் 0ல் 0 மைனஸ் பண்ண 0, 5ல் 0 மைனஸ் பண்ண 5, 2ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 10 கிட்டேருந்து பாரோ வாங்கினா 10 9 ஆகிடுச்சு. இங்கே 12, 12ல் 6 மைனஸ் பண்ணோம்னா 6, 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4. ஸோ எவ்வளவு கேஜி வந்து ஆனியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4.650 கேஜி. ஸோ லெட் வெயிட் ஆஃப் ஆனியன் எவ்வளவு அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா weight of onion. ஸோ weight of onion எவ்வளவு 4.650 kg தான் weight of onion. இப்போ டோட்டல் வெயிட் கொடுத்துருந்தாங்க, 2 டொமேட்டோவோடதும் பொட்டேட்டோவோடதும் கொடுத்துருந்தாங்க, ஆனியன் கொடுக்கல. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாக வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து இங்கே என்ன அப்படின்னா ஆனியன். ஓகேங்களா? எக்ஸ்னா என்னன்னு தெரியலன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆனியனை தான் நான் அப்படி வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் ஆனியன் நமக்கு தெரியாது, அதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 4.650 kg. இது 6th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th question, what should be subtracted from 7.1 to get 0.713 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது 7.1 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. அதில் சப்ராக்ட் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா 0.713 நம்பர் கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷினை 1 or 2 times ரீட் பண்ணுங்கள். வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.1. 7.1லேருந்து ஏதோ ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க. பண்ணுனா ஆன்சர் என்ன கிடைக்கிது? 0.713. புரியுதுங்களா? இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 7.1ல் இருந்து எந்த நம்பரையோ சப்ராக்ட் பண்ணுனா ஆன்சர் என்ன கிடைக்கிது? 0.713 கிடைக்கிது. வெரி ஈஸி சம். ஸோ 7.1 மைனஸ் எக்ஸ், ஏன்னா இந்த நம்பர் நமக்கு தெரியாது. வாட் ஷுட் பி சப்ராக்டட்னு கொடுத்துருக்காங்க. வாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம லெட்டஸ் டேக் அஸ் எக்ஸ். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 0.713. நமக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ அந்த நம்பர் தானே நம்ம ஃபவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆயிருமா? இந்த ப்ளஸ் 0.173 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். ஸோ 7.1 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் எக்ஸ் என்ன ஆகுது? ஈக்குவலுக்கு இந்த சைடு போனால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடுது. ஏன்னா எக்ஸ் நமக்கு வேணும். எக்ஸ் மைனஸ்லேருந்து ஆன்சர் கிடையாது. ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் 0.713 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா மைனஸ் 0.713. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 7.1 இருந்து 0.713 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 1க்கு அப்புறம் எந்த நம்பர் இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. அப்போ 0ல் 3 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கலைன்னா இங்கேயும் 0. ஸோ அகைன் 1 கிட்டேருந்து பாரோ வாங்கினோம்னா இங்கே 0 ஆகிடும், இங்கே 10. அகெயின் மறுபடியும் நம்ம பாரோ கொடுக்கணுன்னா இங்கே 9, இங்கே 10. ஸோ 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7, 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8, 0ல் 7 மைனஸ் பண்ண முடியாது. அகெயின் நம்ம பாரோ வாங்கினோம்னா இங்கே 6, இங்கே 10. 10ல் 7 மைனஸ் பண்ணோம்னா 3, 0.6ல் 0 மைனஸ் பண்ணால் 6. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா எக்ஸோட ஆன்சர் வந்து 6.387. ஸோ அந்த நம்பர் என்ன நம்பரு? 6.387 தான் அந்த நம்பர். ஸோ அப்போது நம்ம என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோம் அப்படின்னா 7.1லேருந்து 6.387 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 0.713ங்கிற ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த எக்ஸ் நம்பர் தான் இது. ஸோ உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்கும், ஆன்சரும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 8th கொஷின் பார்க்கலாம். 8th question, how much is 35.6 km less than 53.7 km? So 53.7 கிலோமீட்டர்லேருந்து லெஸ் தேன் பண்ணால், அதாவது 35.6 கிலோமீட்டர் லெஸ் தேன் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி ஈஸி. லெஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. வெரி ஈஸி. ஸோ ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தேன் 53.7 கிலோமீட்டர்? 53.7 கிலோமீட்டர்லேருந்து லெஸ் பண்ணால் எவ்வளோ லெஸ் பண்ணுறாங்க? 35.6 கிலோமீட்டர் லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 53.7லேருந்து 35.6 கிலோமீட்டர் நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியதா? லெஸ்ன்னு சொன்னதுனால சப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ எப்படி சம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 35.6 கிலோமீட்டர் சப்ராக்டட் ஃப்ரம் 53.7 கிலோமீட்டர். ஸோ 53.7 35.6 இது எல்லாமே கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ லெஸ் தேன்ங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 7ல் 6 மைனஸ் பண்ணோம்னா 1, 3ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா இங்கே 4, இங்கே 13, 13ல் 5 மைனஸ் பண்ணால் 8, 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் லெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18.1 கிலோமீட்டர். ஓகேங்களா?
ஸோ 18.1 கிலோமீட்டர் தான் இந்த லெஸ் தேன் கிலோமீட்டரோட ஆன்சர். ஓகேங்களா, ஹவு மச்னு கேட்டிருந்தாங்க, 18.1 கிலோமீட்டர். ஸோ ஓகே, இதுதான் வந்து 8th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 9th ஒன் பார்க்கலாம். 9th கொஷின், அகிலன் purchased a geometry box for rupees 25.75 paise, a pencil for rupees 3.75 paise and a pen for rupees 17.90 paise. He gave rupees 50 to the shopkeeper. What amount did he get back? So அகிலன் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்று, பென்சில் ஒன்று, பென் மூணுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் அவர் கடைக்காரர்கிட்ட வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காருன்னா 50 ரூபா கொடுத்துருக்காரு. ஸோ மிச்சம் எவ்வளோ காசு வாங்கியிருப்பாங்க, வாட் அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக், எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு திருப்பி கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருந்த வாங்கினதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்னு, பென்சில், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காரோ அதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது, கெட் பேக் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சம் எழுதிக்கலாம். அகிலன் பர்ச்சேஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இவ்வளவு, அப்புறம் காஸ்ட் ஆஃப் அ பென்சில் இந்த அமௌண்ட்டு, காஸ்ட் ஆஃப் அ பென் இந்த அமௌண்ட்டு. ஸோ மூணு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணலாமா டோட்டல் அமௌண்ட்டுக்கு. ஸோ 5 + 5 10, 0 ரிமைண்டர் 1, 7 + 1 8, 8 + 7 15, 15 + 9 24, ஸோ 4 ரிமைண்டர் 2, again 5 + 2 7, 7 + 3 10, 10 + 7 17, 7 remainder 1, again 2 + 1 3, 3 + 1 4, ஸோ 47 rupees 40 paise. இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இவருக்கு ஆக்சுவலாக வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு, பர்ச்சேஸ்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, rupees 47.40 paise. ஸோ ஹி கேவ் டு ஷாப்கீப்பர் எவ்வளவு, ஹி கேவ் அமௌண்ட் he gave to shopkeeper. ஷாப்கீப்பருக்கு அவர் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னால் ₹50 கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலில் வந்து எவ்வளவு பர்ச்சேஸ்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வாங்கினது பர்ச்சேஸ்டு, ₹47.40 paise. ஸோ இங்கேயும் 0 0, அகெயின் 0ல் 0 மைனஸ் பண்ண 0, 0ல் 4 மைனஸ் பண்ண முடியாது, பாரோ வாங்கினானா இங்கேயும் 0, அகெயின் நம்ம 5 கிட்டேருந்து பாரோ வாங்கினா இங்கே 4, இங்கே 10, அகெயின் இங்கே பாரோ வாங்கினா இங்கே 9, இங்கே 10, 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6, அதுக்கப்புறம் 9ல் 7 மைனஸ் பண்ணால் 2, 4ல் 4 மைனஸ் பண்ண 0, அது எழுத வேண்டியதில்லை. ஸோ த அமௌண்ட் ஹி கெட் பேக் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ₹2.60 paise. ஸோ அமௌண்ட் டிட் ஹீ, அங்கே இருக்கிறதே தான் ஒன்றும் இல்லை, கெட் பேக் ஃப்ரம் ஷாப்கீப்பர்கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கெட் பேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் திருப்பி வாங்கியிருப்பார் அப்படின்னா பேலன்ஸு ₹2.60 paise. ஸோ இதுதான் இந்த 9th கொஷினோட ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ காசு வந்து கடைக்காரர் கொடுத்தாருன்னா ₹50, அதுலேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நல்லா யோசிக்கணும், இங்கே சப்ராக்ட் பண்ணணும், இங்கே டோட்டலாக பர்ச்சேஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதனால தான் இந்த சம் வந்து வேர்ட் ப்ராப்ளம் எது கொடுத்துருக்காங்கன்னா என்ன புரிஞ்சிருக்கு, என்ன வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு, பேலன்ஸ் எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வெரி ஈஸி கொஷின். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம 10th கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle with a side measuring 3.8 cm. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதோட பெரிமீட்டர் அப்படின்னா ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளோடது ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அவங்க ஒரு சைடு கொடுத்துட்டாங்க 3.8 cm கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.8 cm கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இந்த சைடு 3.8 cm தான், இந்த சைடும் 3.8 cm தான், இந்த சைடும் 3.8 cm தான். ஸோ இது AB அப்படின்னு இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சம்மில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போது ட்ரையாங்கிளோட, அதாவது ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னா என்ன, பெரிமீட்டர்னா அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாமே சுற்றளவு இல்லையா, சுற்றளவு வெளியிருக்க அளவுகளெல்லாம் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ எப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் எ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். 10th கொஷின், பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle.
ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பெரிமீட்டருக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 3.8 ஒன் சைட் a + b + c தான், வேறு ஒன்றும் இல்லை. a + b + c, அதாவது a சைடு b சைடு c சைடு. ஸோ 3.8 + 3.8 + 3.8. ஸோ மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணலாமா? 3.8 3.8 3.8. ஸோ 8 + 8 16, 16 + 8 24, 4 remainder 2, 3 + 3 6, 6 + 3 9, 9 + 2 11. ஸோ 11.4 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். 10th கொஷின் வெரி வெரி ஈஸி, ஒன்றும் இல்லை. பெரிமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம சுற்றளவு பூராமே நம்ம ஆட் பண்ணோம். a + b + c, ab + bc + ca, அவ்வளோதான். நான் வேணால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ab + bc + ca, இதுதான் இதோட பெரிமீட்டர். புரியுதுங்களா? வெரி ஈஸி கொஷின். ஸோ இதோட எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க சம்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 11th ஒன் 1.0 + 0.83. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணால் 1 + 0 + 0.83. ஸோ இங்கே 3க்கு மேலே 0 இல்லைன்னா 0 நம்ம போட்டுக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது 0 + 3 3, 0 + 8 8, அகெயின் 1 + 0 1. ஸோ ஆன்சர் என்னது? 1.83. பார்த்தீங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th ஒன் 7.0 - 2.83. ஸோ ஆன்சர் என்னன்னு செக் பண்ணலாமா? 12th ஒன்னோடது 7.0 2.83. ஸோ இங்கே 3க்கு மேலே நம்ம ஒரு சைஃபர் எழுதிக்கணும். சாரி, 2க்கு மேலே என்ன பண்ணிக்கணும்? 3க்கு மேலே நம்ம 0 நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணீங்க? சப்ராக்ட் பண்ணணும். 0ல் 3 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அகைன் நம்ம பாரோ வாங்கணும். பக்கத்துலேயும் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 7 கிட்டேருந்து பாரோ வாங்கணும். பாரோ வாங்கினா இங்கே 6, அப்போ இங்கே 1 கொடுத்தோம்னா இங்கே 10 ஆகிடும். அகைன் நம்ம பாரோ கொடுத்தோம்னா இங்கே 9, அகைன் இங்கே 10. ஸோ 10ல் 3 மைனஸ் பண்ணால் 7, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1, 0.6ல் 2 மைனஸ் பண்ணால் 4. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4.17. ஆப்ஷன் 2ல் இதோட ஆன்சர் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 13th ஒன் சப்ராக்ட் 1.35 ஃப்ரம் 3.51. ஸோ 3.51ல் இருந்து 1.35 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா இங்கே 4, இங்கே 11, 11ல் 5 மைனஸ் பண்ணால் 6, 4ல் 3 மைனஸ் பண்ணால் 1, 0.3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. ஸோ ஆன்சர் என்னென்னா 2.16. ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14th ஒன் சம் ஆஃப் 2 decimal is 4.78. இஃப் 1 decimal is 3.21 தென் அதர் ஒன்னஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14th ஒன் பார்க்கலாம். ஸோ ஏதாவது 2 டெசிமல்ஸ் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4.78. அப்புறம் அதில் ஒரு டெசிமல் அவங்க கொடுத்துட்டாங்க 3.21. ஸோ ஒரு நம்பர் நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு நம்பர் கொடுத்துட்டாங்க 3.21. ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 4.78 கிடைக்குது. அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். அந்த நம்பர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஈக்குவலுக்கு இந்த சைடு 4.78 இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் 3.21 ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 3.21. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 8ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7, அகெயின் 7லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 5, 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1. ஸோ 1.57 தான் இதோட ஆன்சர். ஸோ 1.57ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1லேயே இந்த ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th ஒன் 15th ஒன் the difference of 2 decimal is 86.58 and one of the decimal is 42.31. find the other one. இங்கே வந்து இப்போ வந்து சம் கொடுத்துருந்தாங்க, இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்னதுன்னா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 15th ஒன் பார்க்கலாம். ஸோ ஏதாவது 2 டெசிமல்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணால் 86.58 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டெசிமல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ தெரியாதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தெரியாத டெசிமலை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து யாரை சப்ராக்ட் பண்ணுறாங்க? 42 பாயிண்ட், ஏன்னா ஒன் ஆஃப் த டெசிமல் கொடுத்துட்டாங்க 42.31. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 86.58 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஏதாவது 2
டெசிமல்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுனா 86.58 கிடைக்குதுன்னா அப்போ அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதர் ஒன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த அதர் ஒன் தெரியாது, அதை எக்ஸ் அப்படியே எக்ஸாக வச்சுக்கோங்க. ஈக்குவலுக்கு இந்த சைடு ஆல்ரெடி 86.58 இருக்குது. இந்த -42.31 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா +42.31. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க, ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 8 + 1 9, அகெயின் 5 + 3 8, 6 + 2 8, 8 + 4 12. ஸோ 128.89 தான் இதோட ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் 1ல் இருக்குது, 128.89. ஸோ இது 15th ஒன்னோட ஆன்சர். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.